வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி முக்கியமாக அவரோட த காங்கிரஸ் எக்கனாமிக் மாடல் பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரு பி சிதம்பரம் அவர்கள் சென்னையில் த காங்கிரஸ் எக்கனாமிக் மாடல் அப்படின்ற தலைப்பில் பேசியிருந்தார். நிறையா முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா 1991 இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசிஸில் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் இருக்குது, ரொம்ப ஒரு புதுமையான ஒரு எக்கனாமிக் பாலிசியை கையாளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1947 1991 வரைக்கும் நம்மளோட எக்கனாமிக் பாலிசி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் சார். அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். எங்கள் இயக்கம் இருக்குது, ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு இருக்குது. அதுக்கு தமிழ்நாடோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் ட்ரெஷரராகவும் இருக்கிறேன். எங்கள் லீடர் மோகன் குமாரமங்கலம் சொல்லி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். இது இனிமேல் யூ வில் சி அ சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். காங்கிரஸில் ஒரு புது கம்யூனிகேஷன்ஸ் சீஃப் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால யூ வில் சி மோர். இது ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பண்ணோம். பட் யூ வில் சி a lot more people talking about it. காங்கிரஸ் மாடலுங்கிறது இஸ் பேசிக்லி அ நேருவியன் மாடல். ஏன்னா அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி காங்கிரஸில் ரெண்டு சைடும் இருந்தது. தேர் வாஸ் ஆல்சோ எ ரைட் விங் காங்கிரஸ் அண்ட் தேர் வாஸ் அ சோஷலிஸ்ட் காங்கிரஸ். பட் ஆல் தி ரைட் விங், தட் இஸ் ப்ரோ பிஸ்னஸ் ப்ரோ கேபிட்டலிஸ்ட் லீடர்ஸ்லாம் குயிக்காக they were much older than him in age, and so they passed on, especially Patel and others. Nehru was a socialist, a Fabian socialist. அந்த காலத்தில் it was the flavor of the time. London School of Economics, it was very popular. It came from London School of Economics, and Nehru himself had a very close ties with the London School of Economics. So K.N. Raj, Narayan, நம்மளோட ex-president Narayan, a long list of luminaries have come from LSE to head the various positions in India. ஸோ அதில் ஃபேபியன் சோஷியலிசமில் அவரோட விஷன் என்னென்னா, இட் வாஸ் ஆல்சோ ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் பை தி சோவியட் 5-year மாடல். இந்த 5-year பிளானிங், இந்தியாவோட 5-year பிளானிங் கமிஷன் ஒன்று இப்போ மாற்றிட்டாங்க அவங்க. அந்த 5-year பிளானெல்லாம் அவர் சோவியத் மாடல் என்ன காப்பி பண்ணார். But he was not a communist, so he didn't want to go fully communist. Post-Nehru, we became, Congress was infiltrated by communists post-Nehru. அதில் மோகன் குமாரமங்கலம் சீனியர் ஒரு பெரிய பிளேயர், and that was with his daughter Indira Gandhi. Nehru என்ன பண்ணார்னா, he was looking for a mixed economy. So Nehru's mixed economyல என்னென்னா, certain big portions of the economy would be reserved for the public sector. Private sector will not get a look into it. இதில் அவர் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், iron and steel, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் சொன்னாங்க. At that time reality was no private sector was also interested, nor had they the capacity. Nehru is blamed a lot for the mistakes of his daughters and others, economic mistakes. Nehru did not nationalize anything that was already in private sector except 2 occasions. One was Air India, which he nationalized. But even when he nationalized Air India, he told JRD that you will run it for your lifetime. So JRD ran it. And the Tatas did not mind the central government taking the profits. And JRD Tata, till Janata government took over, was the man who ran Air India. And Air India, though was owned by Government of India, was one of the best airlines in the world. And he ran it for free. Here, JRD did not take much money. The other instance was, there was a lot of scam in insurance. And lot of insurance companies went bust. So he nationalized the insurance sector and organized everything into, all the general insurance companies were merged into one. And LIC was formed as a mutual benefit company. Apart from these two, இந்த ரெண்டு, நான் ரொம்ப இங்கிலீஷில் பேசிட்டேன். அப்போ இந்த ரெண்டு காரணம், ஒன்று டாட்டா ஏர் இண்டியாவை வாங்கினதும், இன்னொன்று இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் அது திவாலானதுனால நேஷ்னலைஸ் பண்ணதுக்கு காரணம்தான். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்ன ஏர் இண்டியாவை மட்டும் நேஷ்னலைஸ் பண்ணதான் நம்ம நினைக்கணும். அந்த டைமில் ஹிஸ்ட்ரியில் there were lot of airlines in India.
அழகப்ப செட்டியார் கூட ஜூபிட்டர் ஏர்வேஸ்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார் இங்கே. ஐ ஷுட் நோ, மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் எங்கள் தாத்தா தான் அதுக்கு ஆடிட்டர். அண்டு இவர் கூட ஒன்று ஜிடி பிர்லா கூட பாரத் ஏர்லைன்ஸ்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். ஸோ தி அதர்ஸ் குட் நாட் ரன் அன் ஏர்லைன்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ தே வாண்டட் தி கவர்மெண்ட் டு டேக் ஓவர். Tata's was the only one which was running profitably. அதனால தான் தி காம்ப்ரமைஸ் ஃபார்முலா நான் சொன்ன மாதிரி ஜேஆர்டியை ரன் பண்ண விட்டார். யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஈவன் தி பேங்க்ஸ் வேர் இன் ப்ரைவேட் செக்டர் இன் நேருஸ் டைம். The banks were not nationalized. Bank nationalization came much later, not during the Nehruvian era. Privy purses were completely paid during Nehru's time. Nehru did not renege on the promise of paying the princes their money. All that his daughter did. Whether it is popular, not popular or anything, whether right or not, for the much maligned Nehru did not do all this. The princes were getting their salaries from the government. LIC and Air India were the only two nationalized. All he said is certain sections of the economy, large sections of the economy, will be held by public sector. And he introduced industrial licensing. இதெல்லாம் வந்து he was influenced by Fabian socialism. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, he thought by licensing you can direct these resources to the what would be good for the country. Later economic theory has shown, இது வந்து England also followed the same between 1946 and 1976. Between 1947, ஏன்னா 1947 இங்கிலாண்டில் ஏன் கட் ஆஃப் பீரியட்னா 45ல் ஆட்லிங்கிற ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சார். கிளெமெண்ட் ஆட்லிங்கிற ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சார். ஆட்லியும் இதே பாலிசிஸ் தான் ஆட்லி வாஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் பாஸ் பண்ணார். மச் சர்ச்சிலுக்கு அகேன்ஸ்டாக ஆட்லி பாஸ்ட் இட். ஆட்லி வாஸ் ஆட்லி நேஷ்னலைஸ்ட் எவ்ரி திங் இன் இங்கிலாண்டும் ரேஷன் இருந்தது. இங்கிலாண்டையும் லார்ஜ் ஸ்வாட்ஸ் வாஸ் நேஷ்னலைஸ்ட், ரயில்வேஸ் வாஸ் நேஷ்னலைஸ்ட், transport was nationalized, coal was nationalized during this period. இதை தான் நேருவும் பண்ணார். Because it was the solution at that time, because the entire world was coming out of a war. We have not seen a war like that. 1939 to 45 வாருக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு டைம் இட் வாட் ஹேப்பன்ட். அப்போ தான் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டும் இஸ் அ பிரிட்டிஷ் பீரியட் ஆக்ட். ஸோ த காமன் விஸ்டம் ஆஃப் பீப்புள் அட் தட் டைம் வாஸ் that a state has to play a large role in planning. The only economist on the other side at that time was a man called Frederick Hayek, who was arguing for an open economy. And everybody thought he was mad till 1974. Nehru died in 1964. 10 years after that, only the world recognized that it had gone wrong and socialism was not. Though the nobles அந்த ஐடியாலாம் கரெக்டாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதது அப்படிங்கிறத உலகம் புரியறதுக்கு 1974 தான் புரிஞ்சுது. ஒரு சின்ன ஒரு கேள்வி, இப்போ நேரு பீரியடில் வந்து ஒரு மிக்சர் எக்கானமி இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியடில் ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நிறையா செக்டார்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே. இது ஏன் இந்த ஒரு ஷிஃப்ட் ஏற்படுது? இது வந்து சோவியத் யூனியன் இன்ஃப்ளூயன்ஸா என்ன? டெஃபினட்டாக வி வென்ட் டு த சோவியத் பிளாக். இல்லை, ஸோ கவர்மெண்ட் ப்ரெஷர் போடுவாங்களா சோவியத்? அப்படி ப்ரெஷர்லாம் கிடையாது. See how policies are. The Communist Party infiltrated. Mohan Kumar Mangalam ஒரு ஃபேமஸ் புக்கே எழுதியிருக்காரு. ஸோ தி சோவியத் யூனியன் வாஸ் டிக்டேட்டிங் டு தி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் அண்ட் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் infiltrated to capture the Congress party. Indira Gandhi's number 2 main advisor was Mohan Kumar Mangalam Senior, and he was a card-carrying communist member, CPI member. P.N. Haskar was a Cambridge communist. The two people who really decided Indira Gandhi's policies was Mohan Kumar Mangalam and P.N. Haskar. Both were communists. Whether you have proof that they are Soviet agents and all, I don't have proof. But it is very clear that the Soviets were meddling with everything. And since America didn't support us enough during 1962 to 64, அது வரைக்கும் we were truly non-aligned. பட் சைனீஸ் டாட்டர்ஸ் தட் யூ கேன், அந்த சைனாக்காரன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் வந்து நம்ம நான் அலைண்டாக இருக்க முடியாதுன்னு.
1962 நம்ம கற்றுண்ட பாடம் we cannot நான் அலைண்டாக இருக்க முடியாதுன்னு. ஸோ ப்ரோக்ரெசிவ்லி ஆஃப்டர் நேருஸ் டெத் லிண்டன் ஜான்சன் நம்மளுக்கு கோதுமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இஃப் யூ ரிமெம்பர் தி பிக் ஸ்கேண்டல் இன் 1967, இந்திரா காந்தி கிட்ட நாங்கள் PL 480 ஒரு ஸ்கீம் இருந்தது, நம்மளுக்கு கோதுமை கொடுக்கறதுக்கு ரொம்ப அழவுட்டுன்னு வந்தாங்க. ஸோ ஆல் தட் கிஸிஞ்சர், நிக்சன், all these guys forced India's hands, and India went and signed in 1971 an agreement to become in the Soviet camp. So though from 64 we have been moving, we went to the நம்ம சோவியத் கேம்புக்கு போனது வந்து 1971. There is a 20 years treaty of peace and friendship. என்ன பேசிக்லி என்னென்னா, உங்களை யாராவது தாக்கினா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம்னு. அதை கையெழுத்து போட்டுட்டு தான் நம்ம பங்களாதேஷில் போய் வாருக்கு போனோம். US 7th Fleet நம்ம ஊருக்கு பக்கம் வந்தது. சோவியத் யூனியன் அதுக்குள்ளே கையெழுத்து போட்டதுனால 7th Fleet வரல. ஸோ தெர் ஆர் ரீசன்ஸ். ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று சோவியத் மெடலிங், விச் ஐ ஹவ் டோல்ட் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ. அது அவரே புக்கே எழுதியிருக்கார். One of the ideas of the Congress party, of the communists, was to infiltrate and capture the Congress party, which they did. So இதனால என்ன ஆச்சுன்னா, we kept on, we thought that the Hayek method would, the Hayekோட வழி எப்படின்னா, we would have earned enough foreign exchange to spend, import whatever we want. You earn foreign exchange and you spend foreign exchange. The communist model, the socialist model was, we will not import, we will manufacture here itself. So import substitution அப்படிங்கிற ஒரு பாலிசி ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பேர் அதுக்கு. ஸோ லைசன்ஸ் மூலமாக நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோன்னு. ஆனால் தான் நம்ம ஊரில் வந்து டிவி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இன்ஃபேக்ட் கலர் டெலிவிஷன் வந்து World War II இருந்தது. இந்தியாவுக்கு கலர் டிவி வருது 1982 ஆச்சு. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ 91 வந்து நம்ம எக்கானமியை வந்து லிபரலைஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 வகையான தியரிஸ் இருக்குது. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காங்கிரஸோட ஒரு பெரிய ரிஃபார்ம், இது பெரிய ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரோத்லாம் வருது. ஸோ அதுக்கு வந்து அது வந்து காங்கிரஸோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு சைடில் வைக்கப்படுற ஆர்கியூமெண்ட் என்னென்னா, 91 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகுது, அப்புறம் இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை, ஸோ அதை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட். 1984 மாருதிக்கும் சுசுக்கி, இப்போ கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் போன வாரம் தான் இறந்து போனார். தமிழ் மீடியா அதை கவர் பண்ணல. 97 வயசில் பிஷப் வேலர் ஸ்ட்ரீட்டில் இறந்தார். அவர் தான் ஹீ இஸ் த மேன் ஹூ டர்ன் அரவுண்ட் BHEL, ஹூ டர்ன் அரவுண்ட் சேலம் டர்ன் அரவுண்ட் பண்ணார், மாருதியை டர்ன் அரவுண்ட் பண்ணது. ஸோ இந்திரா காந்தியோட 1980-84 பீரியட்லேயே we had gone to accepting foreign capital. 26% சுசுக்கிக்கு ஷேர் விற்று தான் மாருதி சுசுக்கின்னு வந்தது. அப்போவே அந்த பீரியடில் 87 நான் ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் வாங்கி ஓட்டினவன். ரைட்டா, டிவிஎஸ் சுசுக்கி, சுசுக்கி வந்துருச்சு, யமஹா ராஜ்தூத் வந்துருச்சு. ஸோ ஷி ஹட் ரியலைஸ்ட் தட் இந்த டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் முடியாது, உலகத்தை நம்ம வெளியில் பார்க்கணும்னு. ராஜீவ் காந்தி ஓப்பன்ட் இட் ஃபர்தர். ஃபேக்ஸ் மிஷினு, கம்ப்யூட்டர்லாம் திறந்து விட்டார். ஸ்ப்ரெட்ஷீட்லாம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன லோட்டஸ் 1 2 3 நோட்ஸு ஸ்ப்ரெட்ஷீட்லாம் அவர் தான் இந்தியா கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் அவரோட நினைவகத்தில் அவர் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் கூட, தோஷிபா லேப்டாப் கூட இருக்குது. ஸோ த சேஞ்சஸ் கேம் தென். பட் அந்த பீரியடில் என்ன தப்பாகிடுச்சுன்னா, அகெயின் வி ஹட் நாட் கான்சன்ட்ரேட்டட் ஆன் அன் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் எக்கானமி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, வெளிநாட்டு கடன் வாங்கினோம் 80s. அண்டு வெளிநாட்டில் கடன் வாங்கி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த எக்கானமியெல்லாம் குரோ ஆச்சு. 1989 என்ன ஆகிடுச்சுன்னா, கல்ஃப் வார் வந்தது. கல்ஃப் வார் தான் மெயின் ரீசன் ஃபார் 1991 ரிஃபார்ம். ஸோ கல்ஃப் வார் வந்ததில் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் அப்போ சவுதியில் இருந்தேன். I was 21 years old or 22 years old, very young. என்னன்னா சீக்கிரம் அமிச்சிட்டார் எங்கள் அப்பா. ரைட்டா, ஸோ ஐ வாஸ் தேர் இன் த திக் ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ நாங்கள் இருந்தது வந்து
பார்டர், குவைத் பார்டரில் இருந்தோம், ஒரு 150 கிலோமீட்டர் பார்டரில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. நம்மகிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. கச்சா எண்ணெய் வாங்கிறதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் இந்தியாவுக்கு வந்தது. அதே இப்போ ஸ்ரீலங்கா கடன் கட்ட முடியாத மாதிரி இந்தியாவும் கடன் கட்ட முடியாத நிலைமைக்கு வந்தது. அப்போ இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக நிற்கிறார்ல, எலெக்ஷனுக்கு நிற்கிறார்ல யஷ்வந்த் சின்ஹா, அவர் சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார். அவர் தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணுறாரு. தங்கத்தை ப்ளெட்ஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குகிறோம். பட் ரியல் சேஞ்ச் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளே எலெக்ஷன் வருது, 91 எலெக்ஷன் வருது. ஸோ அந்த இதுலேயே வந்து மேனிஃபெஸ்டோலேயே வந்து சேஞ்சஸ் அதுதான் அவர் சொன்னார் அன்றைக்கி. we can trace it backனாரு. we can trace it backனாரு. ஸோ அந்த ட்ரேஸ் இட் பேக்கில் வந்து அந்த மேனிஃபெஸ்டோலேயே இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எலெக்ஷனில் ராஜீவ்காந்தி இறந்துட்டார். இவர் ஜெயிச்சு நரசிம்ம ராவ் பிகம்ஸ் தி பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக பி சிதம்பரம் சார் என்ன சொன்னார்னா 89 மேனிஃபெஸ்டோவில் நம்ம அதை ட்ரேஸ் பண்ணி பின்னாடி 91 மேனிஃபெஸ்டோ 89லேயே ட்ரேஸ் பண்ணி சில பேர் போவாங்க. பட் 91 தான் அந்த டிசிசிவான சேஞ்ச் 91. ஏன்னா அப்போ தானே இந்த நான் சொன்ன ஈராக் வார் வந்துடுச்சுல்ல. ரைட் ரைட். அந்த ஈராக் வார் இதை இன்னும் டெலிபரேட்டாக நீங்கள் பேக் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. ஜெயராம் ரமேஷ் எழுதியிருக்காரு. அவர் வந்து அப்போது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஓஎஸ்டின்னு பேர். அவர் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த 100 நாளில் என்ன நடந்ததுங்கிறத ஒரு ஹிஸ்டாரி வித் ஆல் ஃபுட் நோட்ஸோடு எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் படிக்கலாம். ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், இப்போ சோவியட் கொலாப்ஸுக்கும் எக்கனாமிக் பாலிசியில் இருக்கிற அந்த ஷிஃப்ட்டுக்கும் பெரிய தொடர்பில் நினைக்கிறீங்களா? we had moved before that. அதான் நான் சொல்ல வரேன். ஏன் சுசுக்கியோட டைப் பண்ணோம் 84ல்? சோவியத் கொலாப்ஸ் இன் 90s. சுசுக்கி ஏன் நாங்கள் லூக்கா காரோட டைப் பண்ணியிருக்கலாம்ல. we could have tied up with the Russian vehicle. she decided to change course in 84. அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குங்கிறது தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். வெரி ஃபியூ பீப்புள் saw it. சென்னையில் இருந்த கிருஷ்ணமூர்த்தி 97 வயசில் இருந்தவர் தான் இந்திரா காந்தியை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சுசுக்கிக்கு தான் கொடுக்கணும், ஜாப்பனீஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னது. தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஏன் 26% கொடுக்குறாருன்னா, வீட்டோ ரைட் நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் வந்து 26% இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை நிறுத்த முடியும். ஸோ தி சேஞ்ச் ஸ்டார்டட் தென். இஃப் யூ வாண்ட் டு நோ, தி ஃபஸ்ட் ரிவர்சல் ஸ்டார்டட் தென். பட் த மேஜர் சேஞ்சஸ் ஹேப்பன் பிட்வீன் 91. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை ஹீ டிட் அவே வித். தட் இஸ், நீங்கள் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்காமல் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். நான் டிவினா எனக்கு டிவி பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும். we were making TVs then, my mother's side. அவங்க வந்து நான் டிவி பண்ணுறதுக்கு டிவி லைசன்ஸ் வேணும், ரேடியோ பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேணும். எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நான் முன்னாடியே லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஆனால் தான் பஜாஜ் ஸ்கூட்டருக்கு 8 இயர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ராகுல் பஜாஜ் செத்த அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த ஷார்ட்டேஜஸ் எல்லாம் ஓவர் நைட்டாக மாற்றினது 91 ரிஃபார்ம். அதுலேயே அன்றைக்கி சிதம்பரம் சொல்லலை, ஒரு கிரிட்டிக்கல் ப்ராசஸ் என்னென்னா, காங்கிரஸ் எப்போதும் கம்யூனிஸ்டோட தான் நாங்கள் அலையன்ஸில் இருந்தோம். வெதர் இட் இஸ் 91 to 96, we were not in a majority. Or from 2004 to 2014 நாங்கள் மெஜாரிட்டியில் இல்லை. கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாட்டா மற்ற சோஷலிஸ்ட் பார்ட்டிஸோட தான் நாங்கள் இருந்ததுனால எங்களால் லேபர் ரிஃபார்ம் ஃபுல்லாக பண்ண முடியல. நார்மலாக எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகும்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டிலேருந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக மாதிரி இண்டஸ்ட்ரியல் சொசைட்டிலேருந்து தான் சர்வீசஸ் எக்கானமியாக போகும். ஆனால் அது வந்து ஃப்ளையிங் கீஸ்ம்பாங்க எக்கனாமிக்ஸில், ஃப்ளையிங் கீஸ் பேட்டர்ன்பாங்க. ஏன்னா இந்தியா என்ன பண்ணிட்டுனா, நீங்கள் ஜப்பான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து கொடை, செப்பல் அதுக்கெலாம் தான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கொடை செப்பல் அப்புறம் சைனா பண்ணித்து, வியட்நாம் பண்ணித்து. இந்தியா தான் ஒரே கண்ட்ரி கொடை செப்பல் பண்ணலை. நம்ம வெறும் திருப்பூரில் டிஷர்ட் தான் பண்ணோம்.
ஸோ பிகாஸ் திருப்பூர் ஆல்சோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன் இல்லைன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு 500 பேரை ஒரு இடத்துல வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் இன்றைக்கும். லேபர் வந்துடுவான், இன்ஸ்பெக்டர் வந்துடுவான், பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாம் வந்துடுவான். ஸோ கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ட் மன்மோகன் சிங் நியூ தட் அவரால் சேஞ்ச் கொண்டு வர முடியாதுன்னு, அதை மாற்ற முடியாதுன்னு. அதனால் அவர் வந்து சர்வீசஸ் செக்டரை திறந்து விட்டார். ஸோ ரெடியூஸ் டியூட்டி. அதுக்கு முன்னாடி இதுலேயும் ஒரு கிரிட்டிக்கல் எலிமெண்ட் இருக்குது. 1980ஸ்லேயே ராஜீவ்காந்தி பிரிங்ஸ் சாம் பிட்ரோடா இன். அவர் தான் சிடாக்குன்னு பண்ணி ஒரு பில்டிங் ஃபுல்லாக இருக்கிற டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை ஒரு ரூம்குள்ளே கொண்டு வந்துட்டார். என்னது, ஒரு சாதாரண ரூம்குள்ளே சி வந்தது. ஸோ தட் மேட் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, அங்கங்கே எஸ்டிடி பூத் இருக்கும். இந்த அஜித் படம் ஒன்று இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் லவ். அது மணிவண்ணன் தான் அதோட ஆப்ரேட்டராக இருப்பான், அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஃபோனு. அதுதான் இந்தியாவோட உண்மை. அதெல்லாம் நீங்கள் மறந்துடுறோம் நம்ம. அந்த சேஞ்சும் 91க்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ யூ ஆல்ரெடி ஹேட் ஒன், உங்கள்கிட்ட வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. யூ ஹேட் பீப்புள் ஹூ ஹட் ஸ்டடிட் இன்ஜினியரிங் இன் ஐஐடிஸ் அண்ட் ஆர்இசி காலேஜஸ், விச் இஸ் அகெயின் அ கிஃப்ட் ஆஃப் நேரு. மச் மலைண்ட். நேருவை கண்ணாபின்னான்னு திட்டினாலும் இந்த ஐஐடி ஆர்இசிலாம் ஆரம்பித்தது நேரு தான். அந்த ஐஐடி ஆர்இசியில் படித்து வந்த இன்ஜினியர்ஸும், சாம் பிட்டோடாவோட டெலிஃபோன் லைன்ஸும், மன்மோகன் சிங் கம்ப்யூட்டர்ஸில் இது கஸ்டம்ஸ் டியூட்டி கட் பண்ணோன்னே 93ல் ஆரம்பித்த இன்ஃபோசிஸ் பிகேம் அ பிக் சக்ஸஸ். ரைட். இதில் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டான ஐடி செக்டர் இந்த விஷயங்கள் சர்வீஸ் செக்டரில் அதுக்கப்புறம் வரும். நம்மளது இண்டஸ்ட்ரியே வரல. ரைட். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம லேபர் ரிஃபார்ம்ஸ் ப்ராப்பராக பண்ணலன்றது. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்திரா காந்தி பீரியடில் வந்து கம்யூனிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இருந்தது, நான் பேரே சொல்லிட்டேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தாத்தா தானே. ரைட். ஸோ கம்யூனிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா இருக்குது. அந்த புக்கை நானே படிச்சிருக்கேன். ஸோ அப்போ என்னோட புரிதல் என்னென்னா 80ஸ்லாம் காங்கிரஸ்குள்ளே நிறைய கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோடு இருக்காங்க. சந்திரசேகர், யங் டர்க்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஸோ இப்போ 91ல் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பாலிசி ஷிஃப்ட்டை நோக்கி காங்கிரஸ் போகும்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண? பயங்கரமாக தகராறாச்சு. இன்ஃபேக்ட் அவரோட கேபினெட் மீட்டிங்கில் நேரு பேரை சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டை பாஸ் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த ஃப்ரம் த பிரிங்க்குன்னு புக்கு நான் சொன்னேன்ல, ஜெயராம் சார் சொன்ன புக்கு, அந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் ரீட்ராஃப்ட் பண்ணுவாங்க. எப்படி இது நேருவோட ஐடியா தான், நேருக்கும் இதுக்கும் மாற்று கருத்து கிடையாது, நேரு பாதையில் தான் காங்கிரஸ் போயின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நடுவில் கொஞ்சம் நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்துடுச்சு, நேரு பீரியடில் கண்ட்ரோல்ஸ் இல்லைங்கிற மாதிரிலாம் எழுதி ஒரு ப்ரீஆம்பிள் போட்டு தான் இதை பாஸ் பண்ணாங்க. இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ 90ஸ்க்கு அப்புறம் இந்தியன் பொருளாதாரம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, பயங்கர ரேப்பிட் க்ரோத் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பெரிய ஒரு வளர்ந்த நாடாக இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடாக மாறிடுச்சுன்னு வச்சுப்போமே. பட் காங்கிரஸ் பார்ட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது 1947 to 1990 காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த்தோட பார்க்கும்போது வீக்காக இருக்குது. ஸோ ரிஃபார்ம்ஸ் வந்து பாப்புலர் ரிஃபார்ம்ஸோ இல்லையோ மக்கள் மத்தியில் எப்படி? அன்னைக்கு பாப்புலர் ஆட்டாலும் இன்றைக்கி பாப்புலர். இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கூட அதை ரிவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ இருக்கிற கரண்ட் பிரதமர் எதெல்லாம் மன்மோகன் சிங் அப்போஸ் பண்ணதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுவேன்னாரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ரிவர்ஸ் பண்ணுவேன்னாரு. ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. 2004 to 2014 நாங்கள் பண்ண ரிஃபார்ம்ஸில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது ஒரு பெரிய ரிஃபார்ம். 100 days எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். இன்னும் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 91. நாங்கள் க்ரோத்தில் வந்தப்புறம் 2004க்கு அப்புறம் வி ஹேட் எனார்மஸ் க்ரோத். பட் அந்த க்ரோத்தை வந்து என்ஜாய் பண்ணது டாப் 5-10%. காங்கிரஸ் பார்ட்டி அதோட சேர்ந்து க்ரோ ஆகலன்னு கொஞ்சம் இருங்க, அதுக்கு வருவோம்னா 10% தான் க்ரோ ஆச்சு, மீதி 90% க்ரோ ஆகல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிப்பிக்கல் கீன்சியன் மாடலில் தே டிட் தட் 100 days ஸ்கீம். நான் காங்கிரஸ் ஏன் க்ரோ ஆகலைங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று,
we didn't market ourselves well. அதில் வந்து இப்போ தான் எங்கள் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டே மாறி இருக்குது, நாங்களே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இன்டர்வியூ என்ன 4 வருஷமாக நீங்கள் கேட்கல, ரைட்டா? ஸோ கம்யூனிகேஷன் ஒன்று முக்கியங்கிறது காங்கிரஸ் பார்ட்டிக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. அது ஒன்று விஷயம். இன்னொன்று மக்களாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், மக்களாக புரிஞ்சுக்க போகிறது இல்லை. அண்ட் தீஸ் ரிஃபார்ம்ஸ் பாப்புலரானால் பாப்புலர் இல்லை. இன்றைக்கி ஹைண்ட்சைட் பயஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பின்னாடி பார்க்குறச்ச இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் அட் எவ்ரி ஸ்டேஜ் இன்டெலெக்சுவல்ஸ் டிட் நாட் அக்ரி. அன்றைக்கி அவர் காம்ரேட் ரங்கராஜனை கூட காமிச்சு சொன்னார் அவர். ஸோ ஈவன் டுடே த கம்யூனிஸ்ட் வில் நாட் அக்ரி, பட் தே ஆர் அ மைனாரிட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோடி இதெல்லாம் நான் மாற்றுவேன்னாரு, ஆதாரம் மாற்றுவேன்னாரு. மாற்றினார? மாற்றலை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நான் நிறுத்தினார? நிறுத்தலை. ஃப்ரீ மீல்ஸ் தரமாட்டேன்னாரு. கோவிட் போது கடைசியில் என்ன மார்க்கெட் பண்ணார்? நான் சாப்பாடு கோதுமை ஃப்ரீயாக கொடுத்தது தான் என் அச்சீவ்மெண்ட்டுன்னாரு. ஸோ ஈவன் பீப்புள் ஹூ ஹவ் பின் பொலிட்டிக்கலி வந்து நாங்கள் வந்து மாற்றுவோன்னு சொன்னவங்களால் இன்னும் மாற்ற முடியலங்கிறது தான் உண்மை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ மன்மோகன் சிங் பீரியடில் பார்த்தோன்னா க்ரோத் ரேட் வந்து பயங்கரமாக இருந்தது. அது சில நேரங்களில் வந்து 8-9% வரைக்கும் கூட இருந்தது க்ரோத் ரேட். பட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு 5-10% தான் அந்த க்ரோத் டாப் 10% தான் பெனிஃபிட் பண்ணாங்க நீங்கள் இல்லையா? ஸோ ஏன் அது வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி நிறைய பேர் பெனிஃபிட் பண்ணலாம், நிறைய பேர் எப்போ ட்ரிக்கிள் டவுன் ஆச்சுன்னா, மன்மோகன் சிங் மேட் 2 கிரேட் டிசிஷன்ஸ். அது தமிழ்நாட்டில் இட் ஹஸ் ட்ரிக்கிள் டவுன். என்ன டிசிஷன்னா, ஒன்று 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 2வது ஸ்டூடெண்ட் லோன். இந்த ஸ்டூடெண்ட் லோன் கேட்டு எனக்கு தெரிஞ்ச லிஃப்ட் ஆப்ரேட்டரோட பையன் கூட இன்றைக்கி டிசிஎஸில் வேலையாக இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லோன் திட்டம் தான். அதை அன்றைக்கி சிதம்பரம் சுற்றி காட்டினார். டோட்டல் ஏதோ ஸ்டூடெண்ட்லாம் பணத்தை கட்டாமல் ஏமாற்றின மாதிரியும், அதனால் ஸ்டூடெண்ட் லோன் கொடுக்க முடியாத மாதிரியும் இப்போ இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்பிஐக்கு அதுதான் காரணம்னு. அதுக்கு அவர் சொன்னார், டோட்டல் என்பிஏ 10,000 crores. எவ்வளோ சொன்னார்ல, நீங்கள் இருந்தீங்க, 10,000 கோடி தான் சுற்றி காட்டினார். அந்த 10,000 கோடிக்கு கொடுக்க மாட்டேன்னவங்க இன்றைக்கி ஆளும் கட்சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரே ஆள் 32,000 கோடி காணாமல் போயிடுச்சுல. டிஹெச்எஃப்எல், திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், சிங்கிள் பர்சன் 32,000 crores. எஸ்ஆர்னு ஆளும் கட்சிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க, ஏபிஜி ஷிப்யார்டு 27,000 கோடி கடன் காணோம். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி மீடியா பேசாது. ஸோ நாங்கள் வாரி கடன் கொடுத்ததுனால தான் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது. இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருந்ததுனால தான் உங்களுக்கு தெரியும் கேபி, 2003 to 2012 வரைக்கும், 2004 to 2003 ஆரம்பிச்சு 2004 2012 வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆட்களை பஸ்ஸை பிடிச்சி இந்த ஐடி கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்கிட்ட 5,000 கிளைண்ட்டுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த 5,000 கிளைண்ட்டில் என்னால் அட்லீஸ்ட் 2,000 பேர் ஸ்டூடெண்ட் லோன் வாங்கி அவங்க குடும்பத்தை மேல்மட்டத்துக்கு கொண்டு போன ஒரு லிஸ்ட்டை என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ரிஃபார்ம் தான், தட் இஸ் வை ஹீ டிட் தோஸ் 2 ரிஃபார்ம்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லோன் கொடுக்குறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்கன்றது ஓகே ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் நான் என்ன புரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா, இப்போ அந்த 10% டாப் 10% பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு எக்கனாமிக் பாலிசி கடைபிடிக்கிறாங்க, அதனால டேரெக்டாக அந்த 10% பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தாண்டி இந்த பாலிசிஸே பெனிஃபிட் பண்ணுது. ஸோ ஆர்கானிக்காக பெனிஃபிட் ஆகும். ஆர்கானிக் என்னன்னா, முன்னாடியே ஐஐடியில் படிச்சிருந்தான், இப்போ மீதி 90% ஆர்கானிக்காக பெனிஃபிட். பட் அதில் அவனுக்கு எஜுகேஷன் இல்லை. ப்ளஸ் 1985க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 4 இன்ஜினியரிங் காலேஜ் தான். இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகுதுன்னா ஆர்கானிக்காக ஆகணும் இல்லையா? நம்ம லோனே கொடுக்கலையே பாஸ், கொஞ்சம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. 1985க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 4 இன்ஜினியரிங் காலேஜ், 86க்கு அப்புறம் இன்னொரு 4 இன்ஜினியரிங் காலேஜுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு எம்ஜிஆர். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் கேம் தேர் ஒன்லி 8 engineering colleges in Tamil Nadu. How many IT engineers can you create? லேபரை நீங்களே நிறுத்திட்டீங்க. கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சி நிறுத்தி சேப்பு சட்டக்காரன் நிறுத்திட்டான். ஐ கம்ப்ளீட்லி அக்யூஸ் தி கம்யூனிஸ்ட் ஆஃப் பீயிங் இர்ரெஸ்பான்சிபிள். அவங்களால வேலையும் கொடுக்க முடியாது,
வேலையும் கொடுக்க முடியாது. வேலை கொடுக்குறவனை குத்தம் சொல்கிறது தான் கம்யூனிஸ்டோட வேலை. வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நான் சொல்கிறேன். சைனாலேயே நீ கேபிட்டலிசம் தான் வேலை செய்கிறது. டென்சிங் போய் என்ன சொன்னார்? தி கலர் ஆஃப் தி கேட் டஸ் நாட் மேட்டர் ஆஸ் லாங் as இட் கேச்சஸ் மைஸ்னார். சொன்னாரா இல்லையா? ஏன் அப்போ அங்கே ஒத்துக்கிட்ட லேபர் ரிஃபார்ம்ஸ் இங்கே ஒத்துருந்தாங்கன்னா காமரேடு, நீங்கள் சொல்லி இவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் கிடச்சிருக்கிறோம். ஓகே, கொடி பிடிச்சது காமரேடு, ரைட்டா? ஸோ இதுதான் விவர் அண்டர் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது சர்வீஸ் செக்டரை திறந்து விட்டால் சர்வீஸ் செக்டரில் படிச்சவனுக்கு தான் வேலை கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் செக்டரில் தான் நான் சொன்னேன், ஜப்பானும் கொடை பண்ணால் செருப்பு பண்ணால் அடுத்த ஜெனரேஷன் தான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிச்சு. நீங்கள் கொடை கட்டுறவனையும் செருப்பு போடுறவனையும் நீங்கள் வந்து இப்போ கொடி பிடிச்சி நிறுத்திவிட்டு லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணி நிறுத்திட்டு நீங்கள் வந்து ஏன் அவனுக்கு பெனிஃபிட் ஆகலைன்னு எப்படி பெனிஃபிட் ஆகும்? ஒரே ஒரு செக்டரை தான் திறந்து விட முடிஞ்சது, அது ஐடி செக்டரு. ஐடி, பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இதான் 4 திறந்தாங்க. மெயினாக என்ன திறந்தாங்க? ஐடி, பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல்ஸ், இதான் மெயினாக திறந்து விட்டது. ப்ளஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃப்ரீ ஆக்கினாங்க. மயிலாப்பூரில் 2000 இருந்த வீடு 12,000 ஆயிடுச்சு ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த 6 இடத்த திறந்து விட்டார். இந்த 6 இடத்துல ஸ்கில்டுக்கு இது தான் வேலை, அன்ஸ்கில்டு லேபருக்கு எங்கே வேலை? அண்ட் ஹவு மெனி வென் யூ டோ 1986 நீங்கள் திறந்துருந்தா கூட ஃபஸ்ட் இன்ஜினியர் வெளில வரத்துக்கு 1990 தானே ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு சுற்றி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். சத்யன் நடையில் வந்து ஐஐடியில் படிக்கலை, மணிப்பாலில் ப்ரைவேட் காலேஜில் படித்தவர். எங்கே படித்தார்? மணிப்பாலில் ப்ரைவேட் காலேஜை படித்து இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஹெட்டாக இருக்கார். நீங்கள் ப்ரைவேட் காலேஜை 70s திறந்துருந்தீங்கன்னா 30% பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லேபர் ரிஃபார்ம்ஸ் நடக்காததுக்கான முக்கியமான காரணம் வந்து லெஃப்டோட ரெசிஸ்டன்ஸ் தான். பிகாஸ் த லேபர் ரிஃபார்ம்ஸ், அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் சொல்ல தயார். லேபர் நான் வந்து நேரு கொண்டு வரல. 1940s செகண்ட் வேர்ல்டு வாரும்போது வந்தது. அழகாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்தது. ஏன்னா தேர் வாஸ் அ லேபர் மூமெண்ட் ஈவன் இன் இங்கிலாண்ட். So India was born with these labor laws. India did not create these labor laws. India was born with these labor laws. So was Pakistan. இப்போ இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்கிறேன். 1960s யாயா கான் பீரியடில் ஹீ டிட் மார்ஷல் லா வந்தபோது இதெல்லாம் தூக்கிட்டார். எதெல்லாம் தூக்கிட்டார்? இந்த லேபர் லாலாம் தூக்கிட்டார். பாகிஸ்தானில் இட் டிடன்ட் அப்ளை. இட் வாஸ் ஒன்லி தேர் இன் இந்தியா. When Bangladesh became independent in 1971, there was no labor law in Bangladesh because martial law wiped out. Today Bangladesh is ahead of you in textiles. Why? இதே தான். நான் ரைட்டாக ஐடியாலஜி யாராவது கம்யூனிஸ்ட் நண்பரை கூப்பிட்டு வந்து பேச வேண்டாம். See what has happened to Bangladesh. இன்றைக்கி பங்களாதேஷோட பர் கேபிட்டா இன்கம் இஸ் ஹையர் தென் இந்தியாஸ் பர் கேபிட்டா இன்கம். அதுக்கு மெயின் கண்டிஷனே ரீசனே வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஒரே காரணம் லேபர் தான். இன்றைக்கி பியூஷ் கோயல் சொல்கிறாரு 75 திருப்பூர் க்ரியேட் பண்ணுறேன்னு. திருப்பூரில் இவங்க க்ரியேட் பண்ண ப்ராப்ளமை சால்வ் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் இந்த நீங்கள் வந்து பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இதை பார்க்குற கம்யூனிஸ்ட்டு உங்கள் இருக்கணும்னா என்ன திட்ட போகிறான், திட்டட்டும், பரவாயில்ல. பட் உண்மை மாறாது. ஓகே, இல்லை இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட்களை பற்றி இன்னும் ஒரு கேள்வி. இப்போ இந்திரா காந்தி பீரியடில் நிறைய கம்யூனிஸ்ட்கள் வந்து காங்கிரஸ்க்குள்ள நிறைய இல்லை, 2 பெரிய ஐடியாலாக்ஸ். சரி, 2 பெரிய ஐடியாலாக்ஸ் வராங்க. அப்புறம் 90s வந்து லிபரலைஸ் பண்ணும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள நிறைய டிபேட் சண்டைகள்லாம் போகுது. கம்யூனிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. எஸ், இருக்குது. இப்போ இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் அந்த பிளாக் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம், பி சிதம்பரம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எக்கானமியில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. நம்ம வந்து இன்னும் ஒட்டுமொத்த இந்தியன் லேபரை ப்ராப்பராக யூஸ் பண்ணல, நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இதை தானே நானும் சொன்னேன் இத்தனை நேரம். ரைட். ஸோ இந்த கான்டெக்ட் பாசி சொன்னால் ஒத்துப்பீங்க, நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்து தானே சார் இருக்கேன். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு நேரு வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறாரு. அப்புறம் 91 ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்குது. நீ ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஓகே, நான் பாசி என்ன சொன்னாருங்கிறத
நான் உனக்கு பேட்டி கொடுத்து அது பாப்புலர் ஆயிடுச்சு. டெமோகிராஃபிக்ஸ் பற்றி பேசினார். நம்மளும் டெமோகிராஃபிக்ஸ் பற்றி பேசினோம். பாசி என்ன ஆல் இண்டியா பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோட்டலி 43 கோடி பேர் வந்து பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 16 and 65 இருக்காங்க இந்தியாவில். ஓகே. அதில் வந்து ஒன்லி 40% ஆர் ட்ரையிங் டு ஒர்க், நாட் ஒர்க்கிங், ஆர் ஒன்லி ட்ரையிங் ஃபார் ஒர்க். தோஸ் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் அண்ட் ட்ரையிங் டு ஒர்க் டோட்டலி ஒன்லி 40%. அது 16 கோடி பேர். அமெரிக்காலேயும் மற்ற உலகத்துலேயும் தட் இஸ் 60%. அப்போ இங்கேயும் 60% வந்ததுன்னா இன்னும் 16 கோடி பேர் வேலைக்கு வருவாங்க. இந்த 16 கோடி பேர் வேலைக்கு வந்தாங்கன்னா யூ வில் ஆட் 50% டு த ஜிடிபி. ஜிடிபிங்கிறது என்ன? டேர்ன் ஓவர் தான். ஜிடிபி இஸ் ஒன்லி டேர்ன் ஓவர். ஸோ 50% இன்க்ரீஸ் ஆகும் டேர்ன் ஓவருக்குன்னாரு. விச் இஸ் வாட் ஐ பின் ஆல்சோ டெல்லிங் யூ. அண்ட் அதுக்கப்புறம் பிபிசியில் நீங்கள் பார்த்த அப்புறம் காசி முரளி வந்து பேட்டி எடுத்தும்போது அவர்கிட்ட ஃபீமேல் பார்ட்டிசிபேட்டில் ஒன்றில் சொன்னேன்னு தெரியாது, ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் ஃபோர்ஸ் பற்றி பேசியிருக்காரு. அதே பாயிண்ட்டை தான் அவரும் சொன்னார். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பொண்ணை வீட்டில் உட்காத்திடுறோம், அது ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி. பட் சொசைட்டி ஹஸ் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி இன் எஜுகேட்டிங் தெம் அண்ட் பிரிங்கிங் அப் டு திஸ் லெவல். அவங்களும் வேலைக்கு போகணுங்கிறத நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதை தான் அவரும் சொன்னார். அதை இன்சென்டிவைஸ் பண்ணணும்னாரு. இது வச்சு ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்தியன் லேபர் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 40% தான் ஜாப்ஸில் இருக்காங்க, ஜாப்ஸ் தேடிட்டு இருக்காங்க. மீதி 60% வந்து ரொம்ப ஐடியலாக தான் இருக்காங்க. அது பொட்டன்ஷியல் பயங்கரமாக. they don't want to try for a job also. ஆமாம், ரைட். ஆனால் பொட்டன்ஷியல் பெருசாக இருக்குது. இப்போ ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணாமல் நம்ம நிறைய லேபரை உள்ளே கொண்டு வந்தோம்னா அது லேபர் வேல்யூ கம்மியாகும், சேலரி தானே கம்மியாகும். ஸோ நம்ம இனிஷியலாக ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல. ஜாப்ஸ் கிரியேட் பண்ணால் நீங்கள் இதை மாற்றினீங்கன்னே ஆகிடுச்சு. அதுக்கும் இன்னொரு பாயிண்ட்டு சொன்னார், which also I have argued in all my economics, in spite of being a capitalist. I am a capitalist. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. ஸோ ஐ எம் a capitalist. நான் கேபிட்டலிஸ்டாக இருந்தாலும் வாரன் பஃபெட் மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, எங்களை மாதிரி ஆட்களுக்கும் இன்னும் டேக்ஸ் போடணுங்கிறது தான் என்னோடய ஆர்கியூமெண்ட்டு. we are being taxed. In fact, Modi has been very kind to me. எங்கள் கம்பெனி டேக்ஸஸ் 40லேருந்து 25 ஆக்கிட்டார். எங்களது 25லேருந்து 40 ஆக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸ்டார்டிங் வித் மீ அண்ட் அப் டு தி பிக்கஸ்ட் கம்பெனிஸ். அதையும் அவர் சொன்னார். அன்றைக்கி இந்த பேண்டமிக் பீரியட்லேயும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்லேயும் லாஸ்ட் 30 இயர்ஸ்லேயும் த ரிச் ஹவ் பிகம் ரிச்சர். தேர் ஹேஸ் டு பி அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். பிக்கெட்டியை சொன்னார். தட் கேன் கம் ஒன்லி பை டாக்ஸேஷன். We are not America to have taxes at 25%. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்தியன் லேபர் ஃபோர்ஸை வந்து நம்ம 50% இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஜாப்ஸும் 50% இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ இஃப் ஐ டூ இன்ஃபேக்ட் இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஆஃப் 2019 ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு லேபர் லா வராதுன்னு தானே நாங்கள் சொன்னோம். நீங்கள் என்னோட எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் கம்பெனி தேர் வில் பி நோ லாஸ் ஃபார் 3 years. No labor law, no PF, no ESI, no. For 3 years you grow the company, then we will talk of the law. அது நாங்கள் சொன்னோம்ல. இஃப் யூ அவர் அந்த மேனிஃபெஸ்டோ பற்றி சொன்னார் 2019 எங்கள் மேனிஃபெஸ்டோ பற்றி. இன் தட் மேனிஃபெஸ்டோ we said you create the jobs. The government will not stop you. Whatever we did for IT grew because government did not regulate. ஸோ எங்கள் ரெகுலேஷனை 3 வருஷத்துக்கு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோங்கிறத தான் நாங்கள் 2019 சொன்னோம். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, அது வேறு விஷயம். பட் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது 2019 நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது 3 வருஷத்துக்கு ரெகுலேஷன் இருக்காது, எக்ஸப்ட் பேசிக் சேஃப்டி லாஸ் அண்ட் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு ஆளை 16 hour 17 hour நீங்கள் கூப்பிடணும். சாட்டர்டே சண்டே லீவு அதெல்லாம் இருக்கும். பட் அதர் ரிஜிட் லேபர் இன்ஸ்பெக்டர் கம்மிங் அண்ட் த்ரெட்னிங் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொன்னோமே. 2வது விஷயமும் அவர் பேசினார். ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் கேட்டும்போது, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் க்ரோ ஆனோன்னா கிரெடிட் வேணும். நீ 3 லட்ச ரூபா கேரண்டீட் கிரெடிட் கொடுத்தா போகாது, 30 லட்ச ரூபா கேரண்டீட் கிரெடிட் கொடு. அதில் 10% ஃபெயில் ஆச்சுன்னா கூட பட்ஜெட்டில் 3 லட்ச ரூபா ஹிட் எடுத்து போனார். தட் வில் இன்னும் நாங்கள் சொல்லலை. ஐ எம் நாட் empowered to say, nor do I am in any position to say that.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் cannot afford to be small industries foreverன்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் growth வரும்னு. நீங்கள் கேட்ட growth அங்கே தான் வரும். ரைட். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஃப்யூச்சருக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ 91ல் வந்து அது ஒரு பெரிய ஒரு பொருளாதார பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய ஒரு ரிஃபார்ம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான ரிஃபார்ம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா இல்லாட்டி? இன்னொன்று time has come for a dramatic reset. அது ராகுல் காந்தி said it in 2019. People மக்கள் கேட்கல. The old idea 91 நாங்கள் பண்ண idea has run its course. We need to reset and rejig it completely. ஓல்டு ஐடியா ஹாஸ் ரன் இட்ஸ் கோர்ஸ் நீங்கள் இல்லையா? இந்த எப்போ நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? 2015 2015-16. ஓகே. We recognized it in 2019. We said that in our எங்கள் மேனிஃபெஸ்டோ 2019 மேனிஃபெஸ்டோலேயே நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம 6 years behind schedule. டெஃபினட்டாக. ஓகே. கம் 2024 வில் பி அட்லீஸ்ட் எ டிக்கெட், ஒரு லாஸ்ட் டிக்கெட். நான் வந்து இந்த மோதியோட இராவை லாஸ்ட் டிக்கெட்டாக தான் பார்க்குறேன். தப்பான டிமானிட்டைசேஷன், தப்பான ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், தப்பான டேக்ஸ் கட், தப்பான மேக் இன் இண்டியான்னு சொல்லி ஒன்றும் பண்ணாமல் சிங்கத்தை மட்டும் நம்மளை காமிச்சிட்டாரு. கோவிடுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. இதெல்லாம் சரி செய்யாமல் இப்போ இன்றைக்கி விலைவாசி கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. 15%. we are in double digit inflation wholesale rate at least. அவர் ஒரு தியரி சொல்கிறார், சக்திகாந்த் தாஸ். கோயம்பேட்டில் கரிகா விலை ஜாஸ்தியாக இருக்குது, மயிலாப்பூரில் சீப்பாக இருக்குதுன்னு. அது எப்படின்னு எனக்கு தெரில. அது சக்திகாந்த் தாஸ் தான் எங்களுக்கு புரிய வைக்கணும். பட் அவர் தான் அதான் சொல்லிகிட்ருக்கார். ஹோல்சேல் வந்து ஹையாக இருக்குது, ரீட்டைல் லோவாக இருக்குங்கிறார். ஹோல்சேல் மார்க்கெட்னா கோயம்பேடு, ரீட்டைல் மார்க்கெட்னா மயிலாப்பூர். இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஆடியன்ஸும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டெஃபினட்டாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸாக தான் இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு ரைட் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ இது ஒரு சாமானியனுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இதுதான் எங்கள் பாலிசி. நாங்கள் காங்கிரஸில் வந்தோன்னா டெஃபினட்டாக இதை செய்வோம். அண்ட் வி வில் எங்களை மாதிரி ஆட்கள் வில் புஷ் ஃபார் இட். கேள்வி என்னென்னா, இந்த விஷயத்தை ஏன் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பண்ண முடியல? பண்ணுறதுல என்ன பெரிய சிக்கல்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தானே இருக்குது. இதுக்கு மன்மோகன் சிங்கே பதில் சொல்லிட்டார் சார். ஓகே. ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு அஸ். ஹிஸ்ட்ரி ஷுட் பி கைண்டர் டு தி காங்கிரஸ் பார்ட்டி. எங்களை வரலாறு வந்து காங்கிரஸை கருணையோடு பார்க்கணும். இதுக்கெல்லாம் பொருளாதார அறிவு வேணும். எங்களதில் நிறைய பொருளாதார படித்தவங்க மன்மோகன் சிங்கை நாங்கள் அழிவு பார்த்துருக்குறோம். நாங்கள் பல மேதைகளை, பாசி மாதிரி ஒரு பெரிய மேதை இருக்கார், ஜெயராம் ரமேஷ் மாதிரி ஒரு மேதை இருக்கார். எங்களுக்கு பல மேதைகள் இருக்காங்க பொருளாதாரத்தில். நான் பேசுகிறதுனால நீங்கள் என்ன எக்கனாமிஸ்ட்டுங்கிறீங்க. நான் எக்கனாமிஸ்டே கிடையாது. என்ன மாதிரி பல மடங்கு படித்தவங்க உள்ளே உட்காந்துட்டுருக்காங்க எங்கள் கட்சியில். காங்கிரஸ்க்கு பிஜேபியில் பொருளாதாரம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் சுப்பிரமணியம் சாமி. அவனே வெள்ள அமைச்சிட்டாங்க. அவரே இன்றைக்கி திட்டிகிட்ருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போ ஒரு அருமையான ஒரு பேட்டி, ரொம்ப லென்த்தியான ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.